வேலைக்கார செல்லுன்னு ஒன்று இருக்கும், காவா கேங் செல்லுன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒரு 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 கேங் இருக்கும். தமிழ்நாடு அரசு ரொம்ப சமீபத்தில் ஒரு ஜிஓ போட்டு உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை முன்வைத்து தான் இனி பிரிசன் மேனுவலில் இந்த மாதிரியான சட்டப்பிரிவு இருக்காது, அது ரத்து செய்யப்படுகிறதுன்னு ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரை சென்னை மத்திய சிறையில் காவா கேங் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது. அதில் 99% பேர் அட்டவணை சாதியினர். அதுவும் அவங்க மலமல்ற முறையும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சட்டத்துக்கு புறம்பாக தான் இருக்குது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனி மனிதனை ஒரு மனிதனை மலமல்ல நிர்பந்திக்கும் யாராக இருந்தாலும் அதை ஃபோர்ஸ் பண்ண, அதில் சூப்பரண்டென்ட் வர குற்றவாளியாக வர்றார் ஒரு சிறைக்கு யார். ஆனால் இன்னைய வரையும் நடந்துகிட்ருக்கு. சில நேரங்களில் அதில் கேஷுவாலிட்டி கூட நடக்குது. ஸோ இது வந்து நடக்குது தான் சிறையில். அது குறிப்பிட்ட சாதி பிரிவினர் தான் அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாக்கப்படுறாங்க. இதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீடி. நீங்கள் சிறையை பொறுத்த மட்டும் இல்லை, பீடி தான் வந்து ஒரு கரன்சியே. அது எந்த சிறையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க சிறைகளில் பீடி தான் கரன்சி. முடி ஷேவ் பண்ணுமா 5 பீடி, ஒரு பக்கெட் தண்ணி வேணுமா 3 பீடி, செருப்பு வேணுமா 1 கட்டு பீடி, உனக்கான வேலை செய்யணுமா இத்தனை பீடி. இப்போ பீடி தான் அங்கே வந்து ஒரு கரன்சியாகவே இருக்குது.